வெல்கம் டு நீலவேடன் ஸ்டடி சென்டர். வணக்கம் நண்பர்கள். நம்ம இப்போ என்ன பார்க்குறோம், டிஎன்பிஎஸ்சியில் அழகு 1ல் கேட்டிருக்க பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகன்ற சிலபஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் போட்டுருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் தமிழ் பண்பு வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இது வந்து 6th to 12th பழைய புக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது குடும்ப சொத்து. அதாவது குடும்ப சொத்துன்றதை எப்படி பிரித்து எழுதலாம்னா, குடும்பம் கூட்டல் சொத்து அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, மெய் ஈற்று புணர்ச்சி அந்த புணர்ச்சி விதி மூலமா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பேராசிரியர், பெருமை கூட்டல் ஆசிரியர், பண்பு பெயர் புணர்ச்சி, பெண் அடிமை, பெண் கூட்டல் அடிமை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அ தனிக்குறில். ஓகேங்களா? பெண் என்பது தனிக்குறில்ன்றனால தண்ணீரொட்டல் அந்த விதிப்படி புணர்ச்சி விதிப்படி பிரிச்சிருக்காங்க. அடுத்து 8 கூட்டல் தொகை 8 தொகை. ஓகேங்களா? அடுத்தது விடுதலை விடுதலை உணர்வு. விடுதலை கூட்டல் உணர்வு விடுதலை உணர்வு. சிறப்பு கூட்டல் இடம் சிறப்பிடம். அற கூட்டல் போராட்டம் அறம் கூட்டல் போராட்டம் அறம் போராட்டம். நிழற் கூட்டல் பாவை நிழற்பாவை. 3 கூட்டல் தமிழ் முத்தமிழ். பயன் கூட்டல் உடையார் பயனுடையார். உயிரற்ற உயிர் கூட்டல் அற்ற உயிரற்ற அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. உயிரற்ற அப்படின்றது மெய்யீற்று புணர்ச்சி. உயிர் அப்படின்னு சொல்லி அது டைரக்டாவும் உடன்படும் மெய்யுணர்ச்சி. இர்ரும் ஆவும் நம்ம புணர்ச்சி அடையும் போது ராவா மாறும். அதுதான் உயிரற்ற புணர்ச்சி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததான் நாம் பார்க்க போறது பண்புடைமை. பண்பு கூட்டல் உடைமை பண்புடைமை. பண்பு கூட்டல் உடைமை பண்புடைமை அது அப்படி சொல்லி பிரிச்சிருக்காங்க. அடுத்து செல்வம் கூட்டல் குடி செல்வக்குடி முன்னே வந்துருச்சு. பண்புடையாரும் முன்னே வந்துருச்சு. நடிப்பு கூட்டல் கலை நடிப்பு கலை மக்களப்பு. மக்கள் கூட்டல் ஒப்பு மக்களப்பு. ஓகேங்களா? இதுபடி பார்த்தா இது வந்து கொஞ்சம் எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா மக்கள் ஒப்பு மக்கள் கூட்டல் ஒப்புன்னு பிரிச்சிருக்காங்க. அப்போ எப்படி இது மக்கள் ஒப்புன்னு வரும்? ஓகேங்களா? இது வந்து தப்பு. மக்கள் கூட்டல் அப்பு மக்களப்பு. அப்புன்னு வரணும். ஓ போட்டிருக்காங்க. மக்கள் கூட்டல் அப்பு மக்களப்பு அப்பு. அதுதான் சரியான ஆன்சர். தவறானதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்து சொல்றேன். ஓகேங்களா? புக்ல. ஓகேங்களா? அடுத்தது அருமை கூட்டல் திரள் அருமை கூட்டல் திரள் அருந்திரள். ஓகேங்களா? இது வந்து பண்பு பயன்படுத்தி ஈ கூட்டல் இவ்விரண்டும் ஈவிரண்டும் அது ஒற்றெழுத்து புணர்ச்சி. அ ஒற்றை கூட்டல் கால ஒற்றை கால. உருப்பத்தல் உறுப்பு கூட்டல் ஒத்தல். காடு கூட்டல் உயிர்கள் காடு உயிர்கள். அது கூட்டல் இன்றல் அது இன்றேல் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சிற்றாறு. சிறுமை கூட்டல் ஆறு சிறுமை கூட்டல் ஆறு சிற்றாறு. களந்தீமை களம் கூட்டல் தீமை களந்தீமை. ஓகேங்களா? சிறுமை கூட்டல் ஆறு சிற்றாறு. களம் கூட்டல் தீமை களந்தீமை. ஒற்றை கூட்டல் ஒன்று ஒற்றை ஒன்று. ஓகேங்களா? மக்கள் கூட்டல் பண்பு மக்கட் பண்பு. 5 கூட்டல் பூதங்கள் 5 பூதங்கள் ஐம்பூதங்கள். பண்பு கூட்டல் ஒத்தல் பண்பொத்தல். புகழ் கூட்டல் இடம் புகலிடம். பண்பிலான் பண்பு கூட்டல் இலான் பண்பிலான். ஓகேங்களா? அடுத்தது உயிரினங்கள். உயிர் கூட்டல் இனங்கள் உயிரினங்கள். திரிந்து கூட்டல் அற்று திரிந்தற்று. ஆறறிவு கூட்டல் ஆறு கூட்டல் அறிவு. பசி ஆறாது பசி கூட்டல் ஆறாது. தீது கூட்டல் அறியா தீதறியா. கண்டுளம் கண்டு கூட்டல் உளம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. மாசு கூட்டல் அடைய மாசடைய. அதாவது மாசு மாசு. ஓகேங்களா? ஊ கூட்டல் அடையன்னு குடுத்துருக்காங்க. இந்த ஊ கேன்சல் ஆச்சுன்னா இச்சு கூட்டல் ஆன்னு வரும். அப்போ மாசடைய அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அடுத்து நேர் கூட்டல் உர நேர் அற. நேர் கூட்டல் உர நேர் உர. அடுத்தது நறுமண பொருள். நறுமணம் கூட்டல் பொருள் நறுமணம் கூட்டல் பொருள் நறுமண பொருள். வானியல் வான் கூட்டல் இயல். அமுதம் கூட்டல் கிரணம் அமுத கிரணம். பழமை கூட்டல் தமிழர் பழந்தமிழர். பிள்ளை கூட்டல் தமிழ் பிள்ளை தமிழ். வானூர்தி வான் கூட்டல் ஊர்தி வானூர்தி. இன்னும் போது நுவா மாறும். அதுதான் வானூர்தி. அழகில் அழகு கூட்டல் இல் அழகில். அடுத்து உள் அடக்கியது உள் கூட்டல் அடக்கியது உள்ளடக்கியது. ஆறு ஆறு அறிவுன்னு சொல்லல. அறிவு கூட்டல் உள் அறிவுள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அறிவு கூட்டல் உள் அறிவுள். தமிழ் தமிழ் கூட்டல் குரல் தமிழ் குரல். நகை கூட்டல் சுவை நகைச்சுவை. செம்மை கூட்டல் நிறம் செந்நிறம். மண் கூட்டல் உலகம் மண்ணுலகம். செயற்கை கூட்டல் கோள் செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. உள் கூட்டல் ஒதுக்கி உள் ஒதுங்கி. ஓகேங்களா? இது வந்து தண்ணீரொட்டல். அதாவது உள்ள
அப்போ இன்னொரு இல்லு வர்றதான் தண்ணீரொட்டல். அதுபடி வர்றது நீலம் கூட்டல் வானம், நீலவானம். அடுத்து புத்துணர்ச்சி, புதுமை கூட்டல் உணர்ச்சி, புத்துணர்ச்சி. அடுத்தது அ காலந்தோறும், காலம் கூட்டல் தோறும், காலந்தோறும். சிற்றிலக்கியம், சிறுமை கூட்டல் இலக்கியம், சிற்றிலக்கியம். செம்மை கூட்டல் ஞாயிறு, செந்நாயிறு. இலக்கியச் சுவை, இலக்கியம் கூட்டல் சுவை, இலக்கியச் சுவை. மயிர்ப்பொறி, மயில் கூட்டல் பொறி, மயிர்ப்பொறி. வானுலகம், வான் கூட்டல் உலகம், பெருமை கூட்டல் புலமை, பெரும் புலமை. ஓகேங்களா? பெருமை கூட்டல் புலமை, பெரும்புலமை. பண்பு பெயர் புணர்ச்சி மூலமா வருது. அழகு கூட்டல் உற, அழகு கூட்டல் உற அப்படின்றது உடம்பெடும் மெய்ப்புணர்ச்சி. அந்த இதுல வந்து வருது. ஒளி ஊட்டும், ஒளி கூட்டல் ஊட்டும், ஒளி ஊட்டும். ஓகேங்களா? ஒளி கூட்டல் ஊட்டும், ஒளி ஊட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அ உடம்படு மெய்ப்புணர்ச்சி. பழமை கூட்டல் காலம், பண்பு பெயர் புணர்ச்சி. அ கண் கண்டு கூட்டல் அறிந்த, கண்டறிந்த. இதுவும் உடம்படு மெய்ப்புணர்ச்சி. அது மூலமா பிரிச்சிருக்காங்க. அங்கும், இங்கும். அங்கும் கூட்டல் இங்கும் அப்படின்றது அ மகர புணர்ச்சி. அதாவது இம்மு கேன்சல் ஆயிரும். அங்கு, இங்கும் அப்படின்றபோது அ ஓகேங்களா? அங்கு கூட்டல் இங்கும், அங்கும், இங்கும் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அடுத்து தமிழ் இலக்கியம். தமிழ் கூட்டல் இலக்கியம், தமிழ் இலக்கியம். அ இது நார்மலாவே இல்லு கூட்டல் வந்து டி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அப்புறம் வாள் கூட்டல் எங்கே, வாள் எங்கே முன்னே வந்துச்சு. திருக்குறள் உளம், திருவுளம், திருவுளம். ஓகேங்களா? அடுத்தது இயற்கை அன்னை. இயற்கை கூட்டல் அன்னை, இயற்கை அன்னை. அடுத்தது திரு இயற்கை கூட்டல் அன்னை, இயற்கை அன்னை. அ திருபுயம், திருக்குறள் புயம் என்னைய பார்த்துட்டோம். குரங்கரசர், குரங்கு கூட்டல் அரசர், குரங்கரசர். அடுத்து பெருமை கூட்டல் தவம், பண்பு பெயர் புணர்ச்சி மூலமா பெருமை கூட்டல் தவம், பெருந்தவம். குருதியோட்டம், குருதி கூட்டல் ஓட்டம், குருதியோட்டம். தீயும் ஓவும் நம்ம இதுன்ற பொழுது குருதி யோட்டம் அப்படின்னு சொல்லி உணர்ச்சி அடையும். ஓகேங்களா? அடுத்ததா பேருரு, பெருமை கூட்டல் உரு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மை கேன்சல் ஆகி இருப்பதன் மூலமா ஆதிலிடர் மூலமா பேவா மாறும். இப்போ பேரு கூட்டல் பேருரு அப்படின்னு சொல்லி மாறும். ஓகேங்களா? அடுத்து நெடு நேரம், நெடுமை கூட்டல் நேரம், மை கேன்சல் ஆயிரும். நெடுநேரம் அப்படி ஈறுபோதல் மூலமா மட்டும் மை கேன்சல் ஆயிட்டு நெடு நேரமா மாறிரும். அடுத்ததா வந்து இது ஏன் வந்து இங்க நேடு நேரம்னு வராதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா ஆதி நிழல் ஏன்னா இங்க வந்து நெடில் இல்ல. குறில் மட்டும் தான் இருக்கு. நெடித்தொடரா இருந்தா மட்டும் தான் நேடுன்னு மாறும். ஓகேங்களா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது மாச கூட்டல் அரை, மாச அரை. இது ப்ரீவியஸ் ஸ்கொயர். இது முன்னாடி பார்த்திருக்கோம். ஆனா இது ப்ரீவியஸ் ஸ்கொயர் ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா? டிஎன்பிசில திரும்ப திரும்ப கேட்கிற கொஸ்டின் மாச அரை. ஓகேங்களா? அடுத்தது நன்கறிவான். நன்று கூட்டல் அறிவான், நன்கறிவான். நன்று கூட்டல் அறிவான், நன்று அறிவான். ஓகேங்களா? அடுத்தது தின் அடுத்தது தன்னினம். தன் கூட்டல் இனம், தன்னினம். இது தண்ணீரொட்டல். இரு பொருள், 2 கூட்டல் பொருள். தலைவன் கூட்டல் தலைவன் என. எளிது கூட்டல் என்ப, எளிதென்ப. இது வந்து உடம்படு மெய்ப்புணர்ச்சி. இது மெய்ப்புணர்ச்சி மூலமா வருது. ஓகேங்களா? அடுத்து அருமை கூட்டல் பணி, அரும்பணி. மை கேன்சல் ஆயிரும். அடுத்தது இனமைகள் மூலமா அருமை கூட்டல் பணி அப்படின்னு சொல்லி மாறும். ஓகேங்களா? அடுத்தது தமிழ் அன்னை. தமிழ் அன்னை. ஓகேங்களா? தமிழ் கூட்டல் அன்னை, தமிழ் அன்னை. தன் கூட்டல் நெஞ்சு, தனி நெஞ்சு. தனி கூட்டல் தமிழ், தனித்தமிழ். புகழ் கூட்டல் இல்லை, புகழ் இலை. ஓகேங்களா? இது மெய்யீற்று புணர்ச்சி. இது தண்ணீரொட்டல். இது மெய்யீற்று புணர்ச்சி. இதுவும் அ நார்மலா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அந்த புணர்ச்சி விதமா வரும். ஓகேங்களா? அடுத்ததா நாம் பார்க்கறது நன்றி உணர்வு. ஓகேங்களா? நன்றி கூட்டல் உணர்வு, நன்றி உணர்வு. எனப்படுவது யாது? இது ப்ரீவியஸ் கொஸ்டின். டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? எனப்படுவது. எனப்படுவது யாது? அடுத்து சொற்றொகுப்பு. சொல் கூட்டல் தொகுப்பு, சொற்றொகுப்பு. அப்ப இல்லு வந்து நம்மளுக்கு இர்றா மாறும். அ இந்த இல்லு வந்து நம்மளுக்கு இட்டா மாறும். இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததா வந்து தேமதுரம். தேன் கூட்டல் மதுரம், தேமதுரம். பகல் கூட்டல் உணவு, பகல் உணவு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது நன்னூல். நன்மை கூட்டல் நூல், நன்னூல். அடுத்ததா நாம் பார்க்கிறது வந்து நிறுவனம் என்றில். நிறுவனம் கூட்டல் ஒன்றில், நிறுவனம் ஒன்றில். ஓகேங்களா? நிறுவனம் கூட்டல் ஒன்றில், நிறுவனம் ஒன்றில். ஓகேங்களா?
அடுத்ததான் நம்ம பார்க்குறது அருமை கூட்டல் பணி, அருமை பணி. ஓகேங்களா? அருமை கூட்டல் பணி, அருமை பணி. அருமை கூட்டல் பணி, அருமை பணி. இது வந்து ஈறுபோதல் மூலமா வரும். அடுத்தது இனமைகள் மூலமா இது வருது. ஓகேங்க. நிறுவம் ஒன்றில்ன்றது வந்து அ மெய் எழுத்து இருக்கிறதுனால, இது மெய் மெய்யெழுத்து இருக்கிறதுனால, அதனால அது வந்து மெய்யீற்று புணர்ச்சி. ஓகேங்களா? அடுத்ததா வந்து நாம் பார்க்கிறது வந்து உறுதியுரை. ஓகேங்களா? உறுதி உரை. உறுதி உரை என்பது உறுதி கூட்டல் உரைன்னு என பிரிக்கலாம். நா கூட்டல் வன்மை, நா வன்மை. இது பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டாவே இருக்கு. இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. இது ஒரு டைம் நீங்க 2, 3 டைம் பார்த்துக்கினீங்கன்னா, இது வந்து கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இங்க வந்து வேற எதனா வருமோ எழுத்து, இல்ல பிரிக்கிறது மாத்தி பிரிக்கலாமோ, அந்த மாரி வந்து நம்ம சொல்ல தோணும். யோசிக்க தோணும். அதனால நாவன்மை இது கொஞ்சம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அடுத்ததா வந்து உணவு கூட்டல் இன்றி, உணவின்றி. ஓகேங்களா? இது வந்து உடம்படு மெய்ப்புணர்ச்சி. அடுத்து நாம் கூட்டல் அறிந்து, நாம் அறிந்து. ஓகேங்களா? இது மெய்யீற்று புணர்ச்சி. சொற்பொழிவு, சொல் கூட்டல் பொறிவு, சொற்பொழிவு. ஓகேங்களா? இல்லு இர்றா மாறும், இட்டு இர்றா மாறும்னு இப்பதான் சொன்னோம். ஸோ அதுபடி அது புணர்ச்சி அடையுது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது 80. 8 கூட்டல் 10 80 எண். அதாவது நம்ம பொறுத்துக்கள பார்த்தீங்கன்னா 80 ஓகேங்களா? எண்ணுன்னு வந்தாவே 8 ஓகேங்களா? நாம வந்து 9, 7ன்னுலாம் எடுத்துக்கக்கூடாது. எண்ணுன்னு வந்தா 8 ஓகே 80 3 சொல்லி எண்ணு வந்தா 8 கூட்டல் 10 8 கூட்டல் 10 80. அடுத்து சொல்லாராய்ச்சி. சொல் கூட்டல் ஆராய்ச்சி முன்ன தான் பார்த்தோம். தனி சொல் வரும்போது சோல்ன்னு வந்தா தான் நம்மளுக்கு அது டபுளா வராது. அப்போ தனி சொல் வரும்போது இரட்டிக்கும். ஓகேங்களா? அடுத்து 3 கூட்டல் ஆன்று, உருவம் கூட்டல் சிலை, பள்ளி கூட்டல் ஒன்றில், பள்ளிரொன்றில். ஓகேங்களா? அடுத்தது வந்து இங்க பார்த்தீங்களா, அ பள்ளிரொன்றில் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு பாருங்க. பள்ளி வருது. இங்க ஓ வருது. 2ம் இருக்கும்போது ஈவும் வரும்ன்னு சொல்லியிருக்கேன்ல. உடம்போடு மெய்ப்புணர்ச்சி மால. அதுபடி பார்த்தா தான் பள்ளி ஒன்றில் அப்படின்றது சரியான ஆன்சர். நம்ம லீக்கும், ஓவுக்கும் புணர்ச்சி அடைஞ்சீங்கன்னா, லோ பள்ளியில் ஒன்றில் அப்படின்னு லோவா வந்து இப்படி வந்துரும். ஓகேங்களா? அது தப்பான ஆன்சர். ஸோ அதுபடி நல்லா கொஞ்சம் டிஃபரெண்ட்டா அ ம புணர்ச்சி விதிப்படி போங்க. அது உலக கூட்டல் அறிய, உலகு கூட்டல் அறிய, உலகறிய. அடுத்து கணித திறமை. கணிதம் கூட்டல் திறமை, கணிதம் கூட்டல் திறமை, கணித திறமை. ஆள் கூட்டல் என, ஆளென. ஓகேங்களா? அடுத்தது மதிப்பு கூட்டல் இலை, மதிப்பில்லை. மதிப்பு கூட்டல் இலை, மதிப்பு கூட்டல் இல்லை, மதிப்பில்லை. பணி கூட்டல் ஆற்றிய, பணியாற்றிய. இது முன்னே பார்த்தோம். அடித்தளம், அடி கூட்டல் தளம். பசுமை கூட்டல் கூழ், பசுமை கூழ். இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு பாருங்க. பைங்கூழ்ன்றது பசுமைன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? ஈறுபொருள் மூலமா மை கேன்சல் ஆயிரும். இப்ப என்ன இருக்குன்னா, பசு கூட்டல் கூழ் இருக்குங்களா? இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, இங்க அ ஆதி நீட்டல் மூலமா வந்து பையா மாறும். ஓகேங்களா? வந்து சாரி அடியாகரம் ஐயாதல். அடியாகரம் ஐயாதல் மூலமா பைந்தமிழ்ன்றது பசுமை தமிழ். இதுவும் வந்து உணர்ச்சி விதியில புக்லயே குடுத்துருக்காங்க. பசுமை கூட்டல் கூழ். ஓகேங்களா? 11வது புக்ல புணர்ச்சி விதிகள். ஓகேங்களா? அடுத்ததான் வந்து மேற்கட்டடம். மேல் கூட்டல் கட்டடம், இல்லு இர்றா மாறும்னு இப்பதான் பார்த்தோம். ஸோ அதுபடி மேல் கூட்டல் கட்டடம், மேற்கட்டடம். அப்ப செண்பகம் கூட்டல் காடு, செண்பக காடு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. கூட்டல் மொழி, கூட்டல் மொழி. அது ஓர் எழுத்து சொற்கள். ஓகேங்களா? வானம் கூட்டல் தோறும், வானந்தோறும். அடுத்து நம்ம பார்க்க போறது அறிவுள்ளவர். அறிவு கூட்டல் உள்ளவர், அறிவுள்ளவர். ஓகேங்களா? இது வந்து உடம்போடு மெய்ப்புணர்ச்சி மூலமா வருது. போது கூட்டல் அவில், போவிதழ். ஓகேங்களா? போது கூட்டல் அவில், போதவில், போதவில். ஓகேங்களா? இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தான் இருக்கு. கொஞ்சம் டிஃபரெண்ட் பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சது. ஐயமின்றி, ஐயம் கூட்டல் இன்றி, ஐயமின்றி, உயிர் கூட்டல் என, உயிரென. ஓகேங்களா? இங்க இருக்கு, இருக்கு. ஏவும் புணர்ச்சி அடையும்போது ரேன. எண் கூட்டல் என்ப. அதாவது தனிச்சொல் வரும்போது தன் இரட்டிப்பல் ஆகும். தனிச்சொல் வந்து இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. புணர்ச்சி விதிகள்ல. அடுத்தது கண் கூட்டல் நீர், கண்ணீர். இது மறுபடியும் பார்த்துட்டோம். அடுத்தது கண்ணுடையார், கண் கூட்டல் உடையார். என்பும் உரியர். ஓகேவா? அதுக்கப்புறம் தொழுவிழுந்து, தொழுவிருந்து. ஓகேங்களா? தொழுவிலிருந்து, தொலைவில் கூட்டல் இருந்து, தொலைவில் இருந்து. தொழுவில் இருந்து, தொலைவில் கூட்டல் இருந்து, தொலைவில் இருந்து. அன்போடு இருந்த. ஓகேங்களா? தொலைவில் இருந்து பார்த்தோம். அடுத்தது அன்போடு இருந்த.
இது இப்ப முன்னாடியே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு 6வது புக்லயே வரும். கொழுமையுற்ற, கொழுமை கூட்டல் உற்ற. ஓகேங்களா? இது வந்து பண்பு பெயர் புணர்ச்சி மூலமா வரும். மை வந்தாவே பண்பு பெயர் புணர்ச்சி. அதுல அ எப்படி மை வந்துச்சுன்னு அந்த இடத்துல பிரிச்சுக்கணும் பிளஸ்ன்னு. ஓகேங்களா? அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்போடு ஏந்த. ஓகேங்களா? என்பு கோடு கூட்டல் இங்க நம்ம முன்னலாம் என்ன பண்ணோம்? என்பு கூட்டல் ஏந்த நம்ம பிரிப்போம். ஆனா இங்க வந்து என்போடு ஏந்த. ஓகேவா? குற்றியலுகர் புணர்ச்சியில வருது. அடுத்தது சேவல் கூட்டல் போர், சேவர் போர். இல்லு வந்தா எருது. அன்பு கூட்டல் ஈனும் முன்னே பார்த்துட்டோம். சிலம்பு கூட்டல் ஆட்டம், சிலம்பாட்டம். ஆர்வம் உடைமை, ஆர்வம் கூட்டல் உடைமை, ஆர்வம் உடைமை. முன்னுரிமை. ஓகேங்களா? முன்னுரிமை கூட்டல் உரிமை, முன்னுரிமை. முன் கூட்டல் உரிமை, முன்னுரிமை. தரம் கூட்டல் உண்டு, தரம் உண்டு. அன்புற்று அமர்ந்த, அன்புற்று அமர்ந்த. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட்டே வந்துருச்சு. நாடு கூட்டல் எங்கும், நாடெங்கும். சார்பு கூட்டல் என்ப, சார்பு கூட்டல் என்ப, சார்பென்ப. இது குற்றியலுகர புணர்ச்சி. மறைஞ்சிச்சுன்னா, இப்பு கூட்டல் ஏ, பூ பே சார்பென்ப அப்படின்னு சொல்லி மாறும். அடுத்ததா வந்து தமிழ் கூட்டல் உண்டு, தமிழ் உண்டு. மனம் கூட்டல் உண்டு, மனம் உண்டு. எம் உயிர். ஓகேங்களா? எம் கூட்டல் உயிர், எம் உயிர். இங்க ஏ கூட்டல் உயிர், எம் உயிர்ன்னு சொல்லாங்க. ஏ கூட்டல் உயிரும் ரைட்டு தான். எம் கூட்டல் உயிரும் ரைட்டு தான். ஓகேங்களா? அடுத்ததா பார்க்கறது வந்து ம் சிலர் அழுவார். சிலர் கூட்டல் அழுவார். சிலர் கூட்டல் அழுவார், சிலர் அழுவார். நூற்கூட்டல் கிடங்கை, நூற்கிடங்கை. ஓகேங்களா? புகழேந்தேன், புகழ் கூட்டல் இழந்தேன். புகழ் இழந்தேன், புகழ் கூட்டல் இழந்தேன். அடுத்தது மரப்பலகை. ஓகேங்களா? மரம் கூட்டல் பலகை, மரம் பலகை. நான் கூட்டல் ஒரு, நான் ஒரு. சோதிக் கடை. இது முன்னே பார்த்துட்டோம். சோதிடம் கூட்டல் கலை, சோதிடக்கலை. உலகம் அறியாது. ஓகேங்களா? உலகம் கூட்டல் அறியாது. தடுத்தாலும், தடுத்து கூட்டல் ஆலும், தடுத்தாலும். ஓகேங்களா? படிறு கூட்டல் அளவாம், படிறு அளவாம். வரலாற்று சிறப்பு, வரலாற்று கூட்டல் சிறப்பு, வரலாற்று சிறப்பு. ஓகேங்களா? இச்சு வரும். கசதப வல்லினமிகம். அந்த இதுல வழி தோன்றல்ல வரும். ஓகேங்க. வரலாற்று சிறப்பு. அடுத்து நயன் ஈன்று. நயன் ஈன்று. நயன் ஈன்று. பொற்கூட்டல் பொடி. இங்க பாருங்க பொற்கொடி. ஓகேங்களா? பொற்கொடி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஆனா வந்து இன்னா வருது. பொண்ணு வந்து அப்போ இன்னும், இல்லும், இர்றா மாறும். இல்லும், இன்னும், இர்றா மாறுது. அப்போ இந்த இல்லும் 3 சுழி இன்னும் இட்டா மாறும். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இது ஒரு விதி மாரி. ஓகேங்களா? பொற்கொடி என்பது பொற்றொடி என்பது பொன் கூட்டல் தொடி. ஓகேங்களா? அடுத்ததா நாம் பார்க்க போறது பயன் கூட்டல் என்று இது முன்னே பார்த்தோம். 10 அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து வெயில் கூட்டல் ஒழுகும், வெயில் ஒழுகும். வெயில் கூட்டல் ஒழுகும், வெயில் ஒழுகும். தஞ்சம் கூட்டல் ஒன்று அன்று, தஞ்சம் அன்று. ஓகேங்களா? தஞ்சம் கூட்டல் அன்று, தஞ்சம் ஒன்று. அடுத்ததா நாம் பார்க்க போறது வந்து கொடுப்பதற்கில்லை. கொடுப்பதற்கு கூட்டல் இல்லை. இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு பாருங்க. ஏன்னா கொடுப்பதற்கு இங்க வந்து நம்ம கொடுப்பு கூட்டல் இதற்கில்லை அப்படின்னு சொல்லி பிரிச்சு குடுப்பாங்க. ஆனா அது தப்பு. கொடுப்பதற்கு கூட்டல் இல்லை. இதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? பசும் பொற்சுடர். வந்தா இன்னு, இல்லு அந்த மாரி வரும். இப்போ பொண்ணு, பசுமை கூட்டல் சுடர், பசுமன் சுடர். அடுத்த குட்டி இலக்கரம், குறுமை கூட்டல் உகரம், இயல் கூட்டல் உகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். இது ரொம்ப முக்கியமான ப்ரீவியஸ் குயிஸ். டிஎன்பிசில குரூப் 2ல கேட்டது. ஓகேங்களா? அடுத்ததா முதல் எழுத்துக்கள். முதல் கூட்டல் எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள். கணித பேராசிரியர். கணிதம் கூட்டல் பேராசிரியர். முன்னேற்றம் அடைய. முன்னேற்றம் கூட்டல் அடைய. ஓகேங்களா? கண்ட போதெல்லாம் கண்டு கூட்டல் போது கூட்டல் எல்லாம்னு பிரிச்சிடக்கூடாது. கண்ட போது கூட்டல் எல்லாம். ஏன்னா கண்டு, போது கூட்டல் எல்லாம் அப்படியும் பிரிச்சு குடுப்பாங்க. அது தவறான பதில். கண்ட போது கூட்டல் எல்லாம் அப்படின்றதுதான் சரியான ஆன்சர். வீடுதோறும், வீடுதோறு இருந்தும், வீடுதோறும் கூட்டல் இருந்தும். சரியான ஆன்சர். நெஞ்சு கூட்டல் இளைத்தவர், நெஞ்சிழைத்தவர். இது கொஞ்சம் பிரச்சனை இல்ல. இது ஆனா வீடு கூட்டல் தோறு கூட்டல் இறந்தும் அப்படின்னு குடுப்பாங்க. இதுவும் அந்த மாரி பிரிச்சிடக் கூடாது. வீடுதோறும் கூட்டல் இறந்தும் தான் சரியான. கணித்து கூறினார், கணித்து கூறினார். இது பிரிச்சிடலாம். அடுத்ததான் 3வது செந்தமிழ் செல்வி. செந்தமிழ் செல்விய வந்து நம்ம எப்படி பிரிக்கணும்னா, செம்மை கூட்டல் தமிழ் கூட்டல் செல்வி. இப்படிதான் பிரிக்கணுமே தவிர, செந்தமிழ் கூட்டல் செல்வின்னு பிரிச்சா தவறான ஆன்சர். செம்மை கூட்டல் தமிழ் கூட்டல் செல்வி. இது வந்து மை கேன்சல் ஆயிரும். மை கேன்சல் ஆச்சுன்னா, மை கேன்சல் ஆயிரும். ஆ மை கேன்சல் ஆனா இம்மு வரும். இனமிகள் மூலமா
இத்துக்கு பக்க இனமிகள் வந்து இந்து. அப்போ செந்தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லி முன்னிரண்டு அது என்ன ஃபார்முலானா முன்னின்று மெய்த்திரிதல் அப்படின்ற விதிப்படி செந்தமிழ் அப்படின்றது செம்மை குட்டல் தமிழ் பிரியும். ஓகேங்களா. அப்புறம் இலக்கியம் குட்டல் பெட்டகம், இலக்கிய பெட்டகம், இலக்கியம் குட்டல் பெட்டகம், இலக்கிய பெட்டகம் 43 4 கூட்டல் 10 கூட்டல் 3. ஓகேங்களா. இது ஓகே. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது செருக்கில்லாமல். செருக்குன்னா செருக்கு இல்லாமல் கோபம். செருக்கு அப்படின்னா என்ன மீனிங்னா, செருக்கு அப்படின்னா வந்து ஆணவம், அகங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது இது நான் பண்ணதுனால எனக்கு ஒரு ஒரு ஆணவம். இப்போ நம்ம சிலர்லாம் சொல்லுவாங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டா வந்து ஒரு ஆணவம் வந்துருது அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் ஆணவம். இப்போ செருக்குன்னா ஆணவம். செருக்கு குடல் இல்லாமல் அப்படின்னு சொல்லி இது பிரிச்சிருக்காங்க. அடுத்தது மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சி குடல் அடைகிறேன். அடுத்ததா வந்து உள்ளதெல்லாம். உள்ளம் குடல் எல்லாம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிட்டீங்களா தப்பு. உள்ளத்து கூட்டல் எல்லாம் தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஆனா அங்க எல்லா ஆப்ஷனும் குடுத்துருவாங்க. நம்ம நினைக்கிறத உள்ளம் கூட்டல் எல்லாம், உள்ளது கூட்டல் எல்லாம் அப்படின்னெல்லாம் குடுப்பாங்க. ஆனா சரியான ஆன்சர் உள்ளத்து கூட்டல் எல்லாம். இப்ப தலித்து கூட்டல் அற்று அப்படின்னு பிரிச்சீங்களா, அந்த மாரி தான் உள்ளத்து கூட்டல் எல்லாம். அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் எல்லாம். இது வந்து ப்ரீவியஸ் டிஎன்பிசி ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. அடுத்து நினைத்தற்குரிய, நினைத்தற்கு கூட்டல் உரியது. பெருமைக்கு கூட்டல் உரியது. ஓகேங்களா. இது 2 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்ததான் நம்ம பார்க்க சிறப்பு தமிழ் புத்தகத்துல பழைய சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்ற பிரித்து எழுதுக. இல்ல புது புத்தகம். ஓகேங்களா. புதிய சிறப்பு தமிழ் புத்தகத்துல 11th 12th இருக்கிற சிறப்பு தமிழ் புத்தகம் தான் பார்ப்போம். வானதி, வானம் கூட்டல் நதி. ஓகேங்களா. வானதி என்பது வானம் கூட்டல் நதி. ஓகேங்களா. அடுத்தது ஆராய்ந்தந்து. ஆராய்ந்து கூட்டல் ஆராய்ந்து ஆராய்ந்தனது. ஓகேங்களா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கு. இதுவும் நல்லா திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்க. ஏன்னா இது திரும்ப கேட்கலாம். ஓகேங்களா. ஆற்று கூட்டல் அறுப்பவர். ஆறு கூட்டல் அறுப்பவர், ஆறு அறுப்பவர். கேண்மை கூட்டல் மை, கேண்மை என்பது கேள் கூட்டல் மை. அதான் நான் முன்னயே சொன்னேன்ல, இல்லு வந்து 3 சொல்லி இன்னாவும் மாறும். ஓகேங்களா. இப்ப இந்த இல்லு 2 சொல்லி இன்னாவும் மாறும். அடுத்தது இழிவற்று, இழிவு கூட்டல் இழிவு கூட்டல் அறிந்து, இழிவறிந்து. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இந்த சிறப்பு புத்தகத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த 5மே ரொம்ப முக்கியமானதா தான் எனக்கு தோணுது. உங்களுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சா, நீங்க ஒரு தனியா ஒரு ஹிண்ட்ஸ் மாரி எழுதி ஒட்டி படிங்க. ஓகேங்களா. அடுத்தது அகலுள். அகல் கூட்டல் உள், அகலுள். ஆவன. ஆவன என்பது ஆவன் கூட்டல் ஆ. அப்போதான் இன்னும் ஆவும் புணர்ச்சி அடையும்போது 3 சொல்லி இன்னும் ஆவும் புணர்ச்சி அடையும்போது நாவா மாறும். அதுதான் ஆவன. ஓகேங்களா. அகலுள்ள அகல் கூட்டல் உள். ஓகேங்களா. அடுத்தது ஒண்ணுதல். ஒண் கூட்டல் நுதல், ஒண்ணுதல். விடரா. விட கூட்டல் ஆரா, விடரா. ஓகேங்களா. கண் கூட்டல் ரரி, கண் கூட்டல் கன்று. கான் கூட்டல் ஏரி, கான்றேரி. அடுத்தது கோவில். கோ கூட்டல் இல். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இதுவரைக்கும் கேட்டதில்ல. நல் கூட்டல் ஐ, நல்லை. அடுத்தது நிவந்த வாசனம். நிவந்த ஆசனம். பயந்தவர்க்கு. ஓகேங்களா. பயந்தவர்க்கு. பயந்து கூட்டல் என் கூட்டல் அற்கு. ஏன்னா இங்க ஆ இருக்கு, இங்க ஏ இருக்கும்போது 2 உயிரெழுத்தும் போதும் இவ்வும் வா வரும். அந்த புணர்ச்சிப்படி இது வரும். ஓகேங்களா. பார வரும், பார அரும், பாரகம், பார் கூட்டல் அகம், தண்டுளி, தன்மை கூட்டல் துளி. ஓகேங்களா. தன்மை கூட்டல் துளி. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்மை கூட்டல் தளிர், தண்டந்தளிர் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. தன்மை துளி. ஓகேங்களா. இதுவும் சரியா. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. இது காரைக்குடி, கார் கூட்டல் ஆய் கூட்டல் குடி. ஸோ இதோட நம்ம 6th to 12th பழைய புக்கு பிரித்து எழுதுக பார்த்துட்டோம். அப்போ சிறப்பு தமிழ் 11th 12th பிரித்து எழுதுக பார்த்துட்டோம். ஓகேங்களா. இதுக்கப்புறம் நம்ம புதிய புக்கும் புதிய புக்கு 6th to 12th பார்க்க போறோம். அது கூடவே இளங்கோவனார் தமிழ் சொல் வளமும் பார்க்க போறோம். ஓகேங்களா. அது கூட நன்னூலும் பார்க்க போறோம். இதெல்லாம் அவுட் சோர்ஸ் இல்ல தமிழ்
இளங்குமரனாரும், நன்னூலும். ஓகேங்களா? ஆனா புது புக்கு, பழைய புக்கு. இது வந்து நம்ம பார்க்கறது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது வந்து ஆ புதிய புக்கு. இத வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். அ பார்த்த வரைக்கும் ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கூடவே ஒரு லைக்கும், ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்கன்னா, அது கூட இருக்கிற பெல் ஐகான நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நன்றி நண்பர்களே.